بسم الله الرحمن الرحيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها المدثر قم فأنذر وربك فكبر وثيابك فطهر والرجز فاهجر ولا تمنن تستكثر ولربك فاصبر. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم أنا سيد ولد آدم ولا فخر أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சங்கையான சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த சங்கையான மாதமாகிய இந்த ரபியூனில் அவ்வல் மாதத்தை அடைந்து அதில் ஒவ்வொரு நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சிறப்புகளை, தன்மைகளை, வர்ணனைகளை பேசக்கூடிய, கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியதை போல் இந்த உலகத்தில் யாரையும் கண்ணியப்படுத்தவில்லை. எந்த அளவுக்கு என்றால், ஒரு நாளைக்கு அல்லாஹ் 5 தடவை முஹம்மத் என்ற பெயரை சொல்வதை நம் மீது ஃபர்லாக ஆக்கியிருக்கிறார். யார் 5 தடம் முஹம்மத் என்ற பெயரை சொல்லவில்லையோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகையாக இருக்காது. ஒவ்வொரு நேரம் சுபஹ், லுஹர், அஸர், மக்ரிப், இஷா 5 நேர தொழுகைகளிலும் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் இந்த ஸலவாத் ஓதினாதான் அத்தஹியாத்து ஏற்றுக்கொள்ளப்படும். அத்தஹியாத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டால்தான் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். அவ்வளவு உயர்ந்த தலைவர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எத்தனையோ பெயர்களை வைத்திருக்கிறார். நீங்க மஸ்ஜிது நபவிக்கு போனா ரௌலா ஷரீஃபுக்கு முன்னால் வட்டம் வட்டமாக 201 வட்டங்கள்ல, சிவப்பு நிற வட்டங்கள்ல கோல்ட் கலரால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கு. 201 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயர். அதுல ஆக ஃபேமஸான, ஆக உயர்ந்த, ஆக அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு பெயர் தான் முஹம்மத் என்ற பெயர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது என்றால் அர்த்தம் என்ன? முஹம்மது என்ற அர்த்தம் புகழுக்குரியவர், புகழப்பட்டவர் என்பது அர்த்தம். உலகத்திலேயும் புகழ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானதற்கு பின்னால் அல்லாஹ் கியாமத்துடைய நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை மாத்திரம் விசேஷமான ஒரு இடத்தில் எழுப்பாட்டுவார். மற்ற எல்லாரும் சமமா தான் எழும்போம். உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கடைசியாக படைக்கப்பட்ட மனிதர்கள் வரை மஹ்ஷர் மைதானத்தில் எழுப்பாட்டப்படுவார்கள். அல்லாஹ் சொல்றான், ஃபலம் நுகாதிர் மின்ஹும் அஹதா, யாரையும் நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம், எல்லாரையும் எழுப்பாட்டுவோம், யாருமே தப்ப முடியாது. அப்படியான அந்த மைதானத்தில் உலகத்தில் ஏழை, பணக்காரன், படித்தவன், பட்டதாரி, பாமரன், அரசன், ஆண்டி என்று 1000 பிரிவுகள் இருந்தாலும் அந்த மைதானத்தில் அந்த பிரிவெல்லாம் கிடையாது.
எல்லாரும் சரிசமனா தான் நிக்கணும். எப்படி நிக்கணும்? எங்க நிக்கணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யஹ்ஷருன் நாஸ், முழு மனித சமுதாயமும் எழுப்பாட்டப்படும், அலா அர்தின் பைதா அஃப்ரா, சிவப்பும் வெள்ளையும் கலந்த நிறம், அந்த நிலத்துடைய நிறம். மஹ்ஷர் மைதானத்துடைய நிலத்துடைய கலரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். வேற எந்த தலைவரும் இதெல்லாம் சொல்லி தந்தது கிடையாது. நிலத்துடைய கலர் என்ன? சிவப்பும் வெள்ளையும். எங்க உருவாக்கப்படும் அதையும் சொல்லி தந்தார். அர்துல் மஹ்ஷர், அர்துஷ் ஷாம். இப்னு மாஜால வருது சஹீஹான ரிவாயத். ஷாம் தேசம், அதாவது பலஸ்தீன், விசேஷமா சிரியா, ஜோர்தான், லெபனான், இந்த 4 நாட்டையும் சேர்த்துதான் அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்தை உருவாக்குவார். இந்த 4 நாடும் தான் மஹ்ஷர் மைதானத்துடைய பூமி. அங்க எல்லாரும் எப்படி நிற்பார்களாம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உராத்தன், யாருடைய உடம்பிலும் உடுப்பிருக்காது, ஹுஃபாத்தன், யாருடைய காலிலையும் செருப்பிருக்காது, குர்லன், யாருமே ஹத்னா செய்யப்பட்டிருக்க மாட்டார்கள். இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை மாத்திரம் அல்லாஹ் எழுப்பாட்டுவான். எங்க தெரியுமா? திருமிதியில் வருகிறது, அர்ஷிக்கு வலப்பக்கத்தில் அல்லாஹ் எழுப்பாட்டுவான். அர்ஷிக்கு வலப்பக்கம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னை தவிர வேற யாரும் அந்த இடத்தில் நிற்பதற்கு முடியாது. அந்த இடத்துக்கு அல்லாஹ் வைத்த பெயர் தான் அஸா ஐயபஅஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா. அல்லாஹ் சொல்றான், அந்த இடத்துடைய பெயர் மகாமுன் மஹ்மூத், புகழ் தலம். புகழ் தலம், பிளேஸ் ஆஃப் பிரேஸ், புகழுக்குரிய இடம். பாருங்க எப்படி மெச்சாகுது. உலகத்துல பெயர் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மத், புகழுக்குரியவர். அல்லாஹ் கியாமத்துல எங்க எழுப்பாட்ட போனான்? புகழ் தலம். எழுப்பி நிப்பாட்டிட்டு அவர்தான் எல்லாருக்கும் தலைவர் என்று காட்டுவதற்காக அல்லாஹ் முழு மனிதர்களுக்கும் மத்தியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கையில ஒரு கொடியை கொடுப்பானாம். அந்த கொடியுடைய பெயர் திருமிதியில் வருகிறது லிவாஉல் ஹம்த், புகழ் கொடி. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் உலகத்தில் வார அவ்வளவு மனிதர்களும் என்னுடைய கொடிக்கு பின்னால் தான் நிற்க வேண்டும். பெயரும் புகழ், எழும்பும் இடமும் புகழ், கையில பிடிக்கும் கொடியும் புகழ். அதான் சகோதரர்களே, உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நிகராக அழகிலேயோ அந்தஸ்திலேயோ அறிவிலேயோ யாரும் கிடையாது மனிதர்கள். அழகு ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஆகப்பெரிய அழகு கொடுக்கப்பட்டவர். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகை பார்த்து பெண்கள் கையை வெட்டி கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி சொன்னார், லவாமா زليخا لو رأينا جبينه لآثرن بقطع القلوب على الأيدي. சொன்னார், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகை கண்டு கையை வெட்டி கொண்ட பெண்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெத்தி அழகை மாத்திரம் கண்டிருந்தால் முழு அழகையும் பார்க்க தேவையில்லை. நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய அகன்ற அழகிய நெத்தியை மாத்திரம் பார்த்திருந்தால் அவர்கள் கைகளை வெட்டுவதற்கு பதிலாக கல்புகளை வெட்டி இருப்பார்கள். அவ்வளவு அழகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் சகோதரர்களே, இவ்வளவு உயர்ந்தவர், அல்லாஹ்விடம் ஆக அந்தஸ்து மிக்கவர். ஆனால் உலகத்தில் பிறந்ததிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும் இன்பமான வாழ்க்கை, சுகண்டியான வாழ்க்கை வாழ்ந்த சரித்திரமே கிடையாது. பிறந்ததும் தியாகம், வளர்ந்ததும் தியாகம், நபியானதும் தியாகம், நபியானதுக்கு பின்னாலும் தியாகம், மௌத் வரைக்கும் தியாகம், சக்கராத் வரைக்கும் தியாகம். பிறக்கும் பொழுதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தகப்பன் உயிரோடு இருக்கவில்லை.
தகப்பன் சிந்தித்து பாருங்க. தகப்பன் இழந்தவங்க இருப்பீங்க, தகப்பன் மௌத்தானவங்க இருப்பீங்க. ஆனா தகப்பன்மார் பெரும்பாலும் நம்முடைய பெரிய வயதுல தான் மௌத்தாயினாங்க. ஒரு புள்ள குழந்தையாக இருக்கும் பொழுது, புள்ள பிறக்கும் பொழுதே தகப்பனுடைய முகம் தெரியாது. ஆரம்ப பட்டமே நபி பட்டத்துக்கு முன்னால் அனாதை. அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. அல்லாஹ் கேக்குறான், யா ரசூலல்லாஹ், உங்களை நாங்கள் அனாதையாக கண்டோம், உங்களுக்கு அடைக்கலம் தந்தது யாரும் அல்ல, அல்லாஹ். ஆரம்பமே தியாகம். சரி, தகப்பன் தான் இல்லை, தாயாவது நிலைத்திருந்தாரா? தாயாவது வாழ்ந்தாரா? 6 வயதாக இருக்கும் பொழுது தாயும் மௌத்தாகி விட்டார். எங்கே மௌத்தானார்? மக்காவில, மதீனாவில் அல்ல, அபுவா என்ற நடுக்காடு. இப்பொழுதும் ஒரு காடு மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாயுடைய கபர் அபுவா என்ற காடு. 6 வயது குழந்தை மதீனாவுக்கு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாயுடைய தகப்பனுடைய குடும்பத்தை எல்லாம் பார்த்துவிட்டு திரும்பி வரக்கூடிய நேரம் அபுவா என்ற இடத்தில் தாய்க்கு நோய் வருகிறது. அல்லாமா இப்னு ஹிஷாம் அஸ்ஸீரத்துன் நபவியாவில் பதிவு செய்கிறார். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியான குழந்தை என்றால், அவருக்கு மவுத் என்றால் என்னவென்று தெரியாது, சக்கராத் என்றால் என்னவென்று தெரியாது, நோய் என்றால் என்னவென்று தெரியாது. தாய் மரண படுக்கையில் மகனுடைய மடியில் படுத்துக் கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எதை பற்றியும் தெரியாது. தாய்க்கு விளங்கிவிட்டது என்னுடைய கடைசி நிலைமை. மகனுடைய முகத்தை தடவி சொன்னார், இன்னலி குல்லி ஹய்யின் மௌதா. மகனே, உலகத்தில் ஹயாத்தோட உள்ள எல்லாரும் மௌத்தாகத்தான் வேணும். சிறந்த ஒரு புள்ளையை நான் பெற்றெடுத்திருக்கிறேன், சிறந்த ஒரு புள்ளையை நான் விட்டு சொல்கிறேன், சொல்லிக்கொண்டே மௌத்தாகினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாய் அடக்குவதற்கு கூட ஆட்கள் இருக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அடிமை உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா ஆடு மேய்க்கக்கூடிய இடையர்களை கொண்டு வந்து கபரை தோண்டிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அடக்கினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாயை அடக்கினார்கள். 6 வயதில் தாயும் மௌத். 6 வயதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்ப்பதற்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. வளர்ப்பதற்கு பொறுப்படுத்தார் பாட்டனார், தகப்பனுடைய தகப்பன் அப்துல் முத்தலிப். 2 வருடம் தான் வளர்த்தார், அவரும் மௌத்தாகிவிட்டார். அவரும் மௌத். 8 வயதில் அபூ தாலிப் பெரியப்பா பொறுப்படுத்தார், நான் வளர்க்கிறேன் இந்த பிள்ளையை. 8 வயது அபூ தாலிப் குறைஷி குலத்தினுடைய ஹாஷிம் கோத்திரத்துடைய தலைவர். ஆனால் வசதி வாய்ப்பெல்லாம் பெரிதாக ஒன்றும் இல்லை. 6 பிள்ளைகள், 4 ஆம்பளை புள்ள, 2 பொம்பளை புள்ள. அகீல், அலி, ஜாஃபர், ஜுமானா, உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹும். இந்த பிள்ளைகளை வளர்க்கிறதே கஷ்டம். இவரையும் எங்க வளர்க்கிற? 12 வயதிலேயே சொன்னார், மகனே நீயும் தொழில் செய், அப்பதான் நம்ம சாப்பிடலாம். 12 வயது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அழைத்து கொண்டு சிரியாவுக்கு போனார், தொழிலுக்காக, வியாபாரத்துக்காக. ஆனால் சிரியாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கண்ட ஒரு யூத பாதிரியார் சொன்னார், இவர்தான் எதிர்காலத்து நபி, இவரை நீங்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் கொண்டு வரக்கூடாது, ஏன் கிறிஸ்தவர்கள் இவரை கொலை செய்து விடுவார்கள், உடனே திருப்பி அனுப்புங்கள் மக்காவுக்கு, ஊரை விட்டு இவரை வெளியே அனுப்பப்படாது. தொழில் செய்யவும் இல்லை. போன போக்குலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி கொண்டு வந்தப்பட்டார்கள். பின்னால் என்ன செய்யறது? 12 வயது 13 வயது மக்காவில் இருக்கக்கூடிய மலைகள், கராரீத் என்ற மலைகள், அந்த மலைகள் ஆடு மேய்த்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துனியாவுடைய ஆகிரத்துடைய தலைவர் சாப்பிடுவதற்காக, தொழிலுக்காக ஆடு மேய்த்து பால் கறந்து குடித்தார்கள்.
25 வயதில் மக்காவுடைய கோடீஸ்வரியுடைய ஒரு வியாபார கோஷ்டியில் சேர்ந்து தொழில் செய்து அந்த நாயகத்துடைய நற்குணத்தை பார்த்து அந்த கோடீஸ்வரி ஹதீஜா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை திருமணம் முடித்தார். அப்ப ஹதீஜா நாயகி ஏற்கனவே 2 கல்யாணம் முடித்து 2 மாப்பிள்ளையும் மௌத்து. அவருடைய பிள்ளைகளை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வளர்த்தார். முடித்ததும் தியாகம். கோடீஸ்வரியை முடிச்சு அவட கோடான கோடி சொத்தை எடுத்து மாடா மாளிகைகள் கட்டி வாழவில்லை. மனைவியுடைய பணத்தை தன்னுடைய இன்பத்துக்காக செலவழிக்கவில்லை. மனைவியுடைய பணத்தை முழுக்க அல்லாஹ்வுடைய தீனுக்காக செலவழித்தார். அல்லாஹ்வுடைய தீனுக்காக 38 வயதிலே அந்த மலை உச்சியில் ஏறி அல்லாஹ்வை தேடி உட்கார்ந்தார்கள். 38 வயது போக ஆரம்பித்தார்கள். மக்காவுடைய மலை ஆக உயர்ந்த ஒரு மலைதான் ஜபலுன் நூர். அதுலதான் ஹிரா குகை இருக்குது. அங்க இருந்து பார்த்தால் காபத்துல்லாஹ் விளங்கும். வேற எந்த மலையிலையும் விளங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசித்தார்கள். மக்கள் எல்லாம் பிழையான முறையில் வாழ்கிறார்கள். மக்கள் எல்லாம் தவறான வழியில் போகிறார்கள். ஹக்கு, உண்மை, சத்தியம் எங்கோ இருக்கிறது. அல்லாஹ்வை தேடினார். அல்லாஹ் அந்த ஹிரா மலையில் வைத்து ஜபலுன் நூரில் வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நபி பட்டத்தை அல்லாஹ் கொடுத்தான். நபியாக தேர்ந்தெடுத்தான். சரி, பதவி கிடைச்சிட்டு, பெரியோர் பதவி, லேசான பதவியா? 4 வருஷம் 3 வருஷம் ஒவ்வொரு மாசமும் லட்சமா கட்டி படிச்சிட்டு பிகாஸ்லயும் ஐசிபிடிலயும் ஒரு கோர்ஸ் முடிச்சிட்டு அதுல கிடைக்கிற கிராஜுவேஷன் பிஎம்ஐ சிஹெச்ல பட்டத்தையும் வாங்கிட்டு அந்த பட்டையோட கையில ஒரு கெப்பொண்டையும் போட்டுக்கொண்டு எவ்வளவு போட்டோ ஏன் சந்தோஷம். பட்டமளிப்பு நடந்திருக்கு. இன்னும் தொழிலே கிடைக்கல. பட்டமளிப்பு. தொழிலுக்கு எத்தனை வருஷம் காத்துட்டு இருக்கணுமோ தெரிய. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் கொடுத்த பட்டம் லேசான பட்டமா? அன காத்தமுன் நபியீன், நபிமார்களுக்கெல்லாம் சீல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நபிமார்களுக்குரிய சீல். குத்தினான் அல்லாஹ் முத்திரைய. இதுக்கு பின்னால எந்த நபியும் வரையல. சீல் மட்டுமா? நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர். அன அவ்வலு மன் தன்ஷக்கு அன்ஹுல் அர்த், பூமி முதலாக கியாமத்துடைய நாளையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபரத்தான் வெளியில எடுக்கும். லேசான பட்டமா? பெருமை அடிச்சிருக்கலாம். தங்க கட்டில படுத்திருக்கலாம், வேலைக்காரர்களை வைத்திருக்கலாம், குதிரைகள்ல போயிருக்கலாம். நடுங்கினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் இவ்வளவு பெரிய பொறுப்பு? இந்த சமூகமே பிழை, இந்த சமூகமே மோசம், இந்த சமூகமே குடி, போதை, ஹராம், ஜினா. இப்படியான நேரத்துல நான் தான் நபி என்று ஒருவர் போய் சொன்னா என்ன நடக்கும்? யோசிச்சு பாருங்க. என்ன நடக்கும்? வாங்க ரெட் கார்பெட் விரிச்சு மாலை போட்டு பன்னீர் தொளிச்சு வர வைப்பானா? யோசிச்சு பாருங்க. இந்த காரதீவு இருக்குது, பாண்டிருப்பு இருக்குது. யாராவது ஒருவர் நாம போய் தைரியமா அந்த இடத்துல நின்று அல்லாஹ்வை பத்தி அழைப்பு கொடுக்கலுமா? கொடுத்தா என்ன நடக்கும்? அங்க உள்ளவன் குழம்புறானோ இல்லையோ, இங்க உள்ளவன் குழம்பிடுவான். இவனுக்கு தேவையா? அவன் குழம்புறானோ இல்லையோ, எங்கடவன் குழம்பி அடிப்பான். தேவையா? நாட்டில் உள்ள பிரச்சனை போடாதா? மார்க்கெட் போறோம். சகோதரர்களே, அவ்வளவு பேர் அமீன் என்ற பட்டம், நீங்க தான் நம்பிக்கையாளர், சீல் குத்தியாச்சு. அஸ்ஸாதிக், நீங்க தான் உண்மை பேசுறவர், சீல் குத்தியாச்சு. புதுசா ஒன்று சொல்லணும். இப்ப என்ன சொல்லணும்? நான் தான் அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ் மட்டும்தான் கடவுள், நீங்க வணங்குறதெல்லாம் போய் சொன்னா என்ன நடக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில வருது. நடுங்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஜா அம்மா அழகான போர்வை எல்லாம் போத்தி சொன்னாங்க, வல்லாஹி லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா. யா ரசூலல்லாஹ், கவலைப்படாதீங்க, நான் உங்களை நம்புறேன். அல்லாஹ் ஒரு நாளும் உங்களை நாசமாக்க மாட்டான்.
அல்லாஹ் இப்படி மனைவி அல்லாஹ் ஒரு நாளும் உங்களை நாசமாக்க மாட்டான். இன்னக லதஸிலுர் ரஹீம், ஏன் நீங்கள் இரத்த பந்தத்தை சேர்ந்து நடப்பவர். வதஹ்மிலுல் கல், இயலாதவர்களுக்கு உதவி செய்பவர். வதக்ரித் தைஃப், விருந்தாளிகளை கவனிப்பவர். வதுஈனு அலா நவாயிபில் ஹக், உரிமைக்காக போராடுபவர், ஹக்குகளை பெற்றுக் கொடுப்பவர். உங்களை அல்லாஹ் ஒரு நாளும் நாசமாக்க மாட்டான். போர்வையை போத்தி படுத்தா அல்லாஹ் ரெஸ்ட் எடுக்க விட்டானா? நபிகள் நாயகம் ஜிப்ரீல கண்டு கொஞ்சம் பயந்திருக்கிறார். ஒரு மாசம் ரெஸ்ட் எடுக்கட்டும். இல்ல சகோதரர்களே, இறங்குது அடுத்த வசனம். யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், ஏ போர்வை போத்தியிருப்பவரே, கும் எழும்புங்க, ஃபன்திர், போய் மக்கால அவ்வளவு பேருக்கும் நரகத்தை பத்தி சொல்லுங்க, அல்லாஹ் பத்தி சொல்லுங்க, அச்சமூட்டுங்க, எச்சரிக்கை செய்யுங்கள். எப்படி போற சகோதரர்களே, நம்புவானா? சொன்னா போனார், சஃபா மலையில் ஏறினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு பேரையும் கூப்பிட்டாங்க. யா ஸபாஹா, யா ஸபாஹா, முழு மக்காவாசிகளும் சஃபா மலை ஏறி இருப்பீங்க, போய் பார்த்திருப்பீங்க. அங்கே போக்குல எல்லாம் இந்த சிந்தனை வரணும் உங்களுக்கு. தீனுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த தியாகம் இன்னைக்கு மூத்தவங்களுக்கு ஒரு அளவு தெரியும், வாலிபர்கள் ஜீரோன்னு தான் சொல்லுவோம். பாவம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறு கூட தெரியாது. எவ்வளவு கவலைக்குரிய விஷயம் சகோதரர்களே. அந்த சஃபா மலையில ஏறி முழு பேரையும் கூப்பிட்டா முழு மக்காவும் வந்து நிக்குது. சத்தத்துல பரக்கத். இன்னைக்கு மைக் இல்லாம எங்களுக்கு பேசல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சத்தம் எப்படியான சத்தம் என்றா, 1,24,000 சஹாபாக்களுக்கு அரஃபா மைதானத்தில் மைக் இல்லாமல் பயான் செய்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்களும் அப்படித்தான். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சத்தம் போட்டா 1000 பேர் போட்ட சத்தத்துக்கு சமனா இருக்குமோ? கூப்பிட்டதோட வந்துட்டாங்க எல்லாரும். இன்னமும் ஏதோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறார், நம்பிக்கை நட்சத்திரம் கூப்பிடுறார். வந்துட்டாங்க, கேட்டாங்க, இந்த மலைக்கு பின்னால் எதிரிகள் உங்களை தாக்க வாராங்கன்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? சொன்னார்கள், நிச்சயமாக நாங்க நம்புவோம். நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க. மாஜர்ரப்னா அலைக்கல் கலிம், நீங்க பொய் சொல்லி நாங்க கண்டதே கிடையாது. அப்படியா? இன்னி நதீருன் லகும் பைன யதை அஸாபின் ஷதீத் சொன்னார். பயங்கரமான ஒரு தண்டனை வரப்போகுது, அதுக்கு முன்னால் நான் உங்களை எச்சரிக்கிறேன். கூலு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா சொல்லுங்க. துஃப்லிஹு, நீங்கள் வெற்றி அடைவீர்கள். மத்தவன் எல்லாம் பார்த்துட்டு இருந்தான். முதலாவது எதிரி யார் தெரியுமா? வாப்பட கூட பிறந்த தம்பி அபூ லஹப் வந்தான். குடும்பத்துல எதிரி கூட இருக்கும். சில நேரம் குடும்பத்துல நண்பர்கள் மத்தவன் சில நேரம் சும்மா இருப்பான். எடுத்தான் மண்ண அள்ளி வீசினான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நோக்கி. தப்பல் லக யா முஹம்மத், அல்லாஹ் காப்பாத்தணும் முஹம்மதே, உனக்கு நாசம் உண்டாகட்டும். அலிஹாதா ஜமஅதனா, இதுக்காகவா நீ எங்களை கூப்பிட்டது? அல்லாஹ் இறக்கினான். தப்பத் யதா அபீ லஹபி வ தப், அபூ லஹபுடைய 2 கைகளும் நாசமா போகட்டும். வ தப், அவனும் நாசமா போகட்டும். மாக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப், அவன் சொத்து செல்வம் எதுவும் அவனுக்கு பிரயோஜனம் கொடுக்காது. அவர் அபூ லஹபா. அபூ லஹபுடைய பெயர் அபூ லஹப் இல்ல, அபூ லஹப்ங்கிறது அவர பட்டம். லஹபுண்டா சொல்ற தீப்பந்தம், நெருப்பு ஜுவாலை, அதுக்கு தான் சொல்ற அபூ லஹபுண்டு. அபூ லஹபுண்டா தீப்பந்தத்தின் தந்தை. ஏன் அவ்வளவு அழகானவன் தான் அவன். அபூ லஹப் சும்மா நெருப்பு மாறி வெளிச்சமா இருப்பான், அழகா இருப்பான். அதுக்குதான் அவனுக்கு பேர் வச்ச அபூ லஹப். அல்லாஹ் சொன்னான், நீ தீப்பந்தத்தின் தந்தையா? சயஸ்லா நாரன் ذات லஹப், உனக்கு நான் அதே போல நெருப்புக்குள்ள உன்னை போடுவேன். வம்மாதுஹு, உண்ட மனைவி ஹம்மாலத்தல் ஹபப், குழல் மூட்டி
விறகு சுமப்பவள் அவளோட கழுத்துல பெரிய ஒரு மாலை இருந்துச்சாம், பொறுமதியான மாலை. சொன்னாலாம், இந்த மாலையை வித்தாவது முஹம்மதுடைய தீனை நான் அழிப்பேன். நீ தீன அழிக்க போறியா? அல்லாஹ் சொன்னான், இந்த கழுத்துல நரகத்துடைய முறுக்கேறிய கைத்தை நான் அல்லாஹ் போடுவேன். எவ்வளவு பெரிய தியாகம் இதெல்லாம் சகோதரர்களே. ஆனா அபூ லஹப் செஞ்ச ஒரே ஒரு நல்ல வேலை என்ன தெரியுமா? ஒரே ஒரு நல்ல வேலை செஞ்சார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த உடனே அபூ லஹபுக்கு சந்தோஷமே, ஆம்பளை புள்ள பிறந்திருக்கு மைனிக்கு. நானா மௌத்து, மைனி ஆம்பளை புள்ள பெத்தெடுத்திருக்கா. பொம்பளை புள்ள பிறந்தா குடிய தோண்டி புதைச்சு போட்டுருவாங்க, பிடிக்காத பொம்பளை பிள்ளைகள். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த செய்திய அபூ லஹபிடம் எடுத்து கொண்டு வந்தது அபூ லஹபுடைய அடிமை பொம்பளை. அவட பேர் சுவைபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பால் கொடுத்தாவ. அவதான் செய்தி எடுத்துட்டு வந்தா. வந்து சொன்னா, அபூ லஹப் உங்களோட மைனி, உங்களோட நானாட வைஃப் ஆம்பளை புள்ளைய பெத்தெடுத்திருக்கிறா. உடனே அபூ லஹப் கைய நீட்டி சொன்னானாம், நீ சொன்ன இந்த நன்மாராயத்துக்காக உன்னை நான் விடுதலை செய்கிறேன். அபூ லஹப் செத்து போனதுக்கு பின்னால அபூ லஹபுடைய தம்பிதான் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஸஹீஹுல் புகாரில வருது. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கனவு காண்றார், அபூ லஹப நரகத்துல கஷ்டப்படுறான், தண்டனை. கேட்டாராம், அபூ லஹப் இந்த நிலைமை எப்படி? ஆக மோசமான நிலைமையில் இருக்கிறேன். ஆனால் திங்கட்கிழமை மட்டும் எனக்கு ஒரு உதவி, ஒரு சலுகை கிடைக்குது. ஏன்? திங்கட்கிழமை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது. திங்கட்கிழமை மட்டும் நான் எந்த விரலை நீட்டி சுவைபாவை உரிமை விட்டேனோ அந்த விரல்ல இருந்து அல்லாஹ் ஒரு பானத்தை சுரக்க செய்கிறான், அதை நான் குடிக்கிறேன் என்று சொன்னான். புகாரில வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மகளை பார்த்து, லா ராஹத லீ பஅதல் யௌம், மகளே இதுக்கு பின்னால் உண்ட வாப்பாவுக்கு ரெஸ்டே கிடையாது. கஷ்டப்பட்டார், ஆக பெரிய கஷ்டம்தான். பிறந்த ஊரை விட்டே வெளியே திரட்டினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க மக்காவுக்கு போனா பாருங்க, முதலாம் நம்பர் கேட் இருக்குது, உம்ரா கேட். அதுக்கு பக்கத்துல சரியா கிளாக் டவருக்கு நேராக 2 மினாரா புதுசா அடிச்சிருக்காங்க, புதிய மினாரா. அந்த இடத்துக்கு சொல்றது ஹஸ்வரான்ற இடம். அந்த இடத்துல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நின்று காபாவை பார்த்து அழுதாங்க. கல்முனையிலிருந்து எங்களை வெளியே விரட்டினா எப்படி? ஒரு உதாரணமா யோசிங்களே. நாளைக்கு சொல்றாங்க உதாரணமா, இங்க உள்ள அவ்வளவு பேரும் வெளியே போகணும், எல்லாரும் போய் அபர்ண காட்டுல தான் ஊட எடுத்து வாழணும். நடக்குமா? கற்பனைக்கே கேளுமா? இவ்வளவு பிறந்து வளர்ந்து குடும்பத்தோட நண்பர்களோட மக்காங்கிறது பெரிய சிட்டி வாழ்ந்த மனிதரை ஊற விட்டு அழுதாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை பார்த்து. இன்னி லஅலமு அன்னகி கைரு பிலாதில்லாஹ். ஏ மக்காவே, ஏ காபாவே, இந்த மக்கள் மாத்திரம் என்ன வெளியே போக சொல்லலண்டா நான் ஒரு நாளும் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். அழுது அழுது மதீனாவுக்கு நடந்து போனார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவோட அங்க போய் நிம்மதியா இருக்க விட்டானா? 53 வயதுல போனா 54வது வயது சகோதரர்களே பத்ருடைய யுத்தம், பத்ர் களத்துக்கு போயிருப்பீங்க. 54வது வயது, மதீனால இருந்து 150 கிலோமீட்டர் போகும் பத்ர் களத்துக்கு. மதீனால இருந்து 150, கிட்டத்தட்ட இங்க இருந்து ட்ரிங்கோக்கு போற தூரம் 150 கிலோமீட்டர் போகணும். அதுவும் ரமலானுடைய காலம், நோம்பையும் பிடிச்சுக்கிட்டு ஒழுங்கான வாகனமும் இல்ல, சிரமப்பட்டு போய்தான் பத்ர் களம் நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெத்தி. இப்னு கமியா என்ற ஒரு காஃபிர் ஒரு பெரிய ஒரு கல் எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி அடிச்சான். இரும்பு தொப்பி உடைஞ்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெத்தியில 2 ஆணி அப்படியே இறங்கிச்சு. ஓடி வந்தார் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு. ஓடி வந்து தன்னுடைய பல்ல வச்சு அந்த ஆணியை கலட்டினார். கலட்டினதோட ஆணியும் வந்தது, பல்லும் உடைஞ்சி கீழே விழுந்தது.
இரண்டாவது ஆணியை கழட்டினார், இரண்டாவது பள்ளம் உடைஞ்சது. சஹாபாக்கள் சொன்னாங்க, நபிக்காக அவர் செய்த தியாகம், அவர் இருந்ததை விட அழகாக மாறினார். ரத்தம் வெளிய வந்துச்சு. சினான் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்து அப்படியே வாய வெச்சி நெத்தியில உறிஞ்சினார் ரத்தத்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் காலத தமி பிதமி லா தமஸ்ஸுஹு நார். சினான், என்னுடைய ரத்தம் உன்னுடைய உடம்புக்குள் வந்து விட்டதா, உன்னை நரகம் தீண்டாது. அந்த இடத்துல ஷஹீதாயினார்கள். யூதர்கள் ஒரு கல்ல தள்ளி கொல்ல பார்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பொம்புல ஆட்டில நெஞ்ச போட்டு கொடுத்தால் 1000 தியாகம் பேசலாம். இன்றைய தலைப்பு லேசான தலைப்பல்ல, மக்காவுடைய தியாகம் மாத்திரம் 1000 தியாகங்கள். சகோதரர்களே, கடைசியா ஆட்டிறைச்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு பேசியது, யா ரசூலல்லாஹ், என்னை சாப்பிட வேண்டாம், என்ன நஞ்சு போட்டு இருக்குது. ரபியூனில் அவ்வல் மாதம் வரக்கூடிய 5ஆம் தேதி யோசிங்க, வெள்ளிக்கிழமை வருது. பிறந்த நாள் மட்டும் இல்லாது, அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த நாள், மௌத்தாகின நாள். அந்த நாள் முஹாவுடைய நேரம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகினார்கள். அந்த நாள்ல தான் மனைவியை பார்த்து சொன்னாங்க, ஆயிஷா, லா அஸாலு அஜிலு அலம தாமில் லதி அகல்து பி கைபர் யுத்தத்துல ஒரு பொம்புல நஞ்ச போட்டு ஆட்டறச்ச எனக்கு தந்தால், அந்த சாப்பிட்ட நஞ்சுடைய தாக்கம் என்னுடைய நரம்பெல்லாம் வெடிச்சு துண்டு துண்டாகிற மாதிரி வருத்தம் உண்டா. கடைசியா துடிக்கிறாங்க சக்கராத்துல. மகள் சொல்றா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, வா கர்பாபதா, வா கர்பாபதா, என்னுடைய வாப்பாவுக்கு வந்த கஷ்டமே, என்னுடைய வாப்பாவுக்கு வந்த கஷ்டமே. மகளை கூப்பிட்டு சொன்னாங்க, மகளே, லைஸ அலா அபீகி கர்புன் பஅதல் யௌம், இதுதான் உன்னுடைய வாப்பா படக்கூடிய கடைசி கஷ்டம். இதுக்கு பின்னால், இந்த நாளுக்கு பின்னால் அவருக்கு ஒரு கஷ்டம் என்பதே கிடையாது. மௌத்தாக போறார், சொர்க்கம் போக போறார். உன்னுடைய வாப்பா கவலைப்படாத, நாளைக்கு கியாமத்துல முதலாக என்ன நீதான் வந்து சந்திப்பாய், சொர்க்க பெண்களுக்கு தலைவியாக நீ இருப்பாய். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சந்தோஷத்தால் சிரித்தார்கள், கையை தூக்கினார்கள். அர் ரஃபீக்கல் அலா, உயர்ந்த நண்பன் அல்லாஹ்வோடு சேர்த்து வை. அப்படியே மௌத்தாகினார்கள். காட்டு தீய போல பரவிச்சு. சகோதரர்களே, ஹஜ்ரத் அப்துல்லா பின் ஸைத் பின் அப்தி ரப்பிஹி தோட்டத்தில் இருந்தார். மகன் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், மௌத்தாகிட்டாங்க வாப்பா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத். உடனே கையை தூக்கி சொன்னார் அப்துல்லா, அல்லாஹும்ம குஸ் பஸரி ஹத்தா லா அரா அஹதம் பஅத ரசூலில்லாஹ். நான் எந்த கண்களை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து சந்தோஷப்பட்டேனோ, இந்த பூமியில அந்த நபிகள் நாயகம் இல்லாத இந்த பூமியை பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என்ற பார்வையை குருடாக்கிய அல்லாஹ் கையை கீழே போடுறதுக்கு முன்னால் அல்லாஹ் பார்வையை பறிச்சிட்டான். சகோதரர்களே, இப்படி எல்லாம் தியாகம் செய்து 1438 வருடமாக இன்றைக்கு கபருடைய வாழ்க்கை வாழ்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த தியாகங்கள்ல, பட்ட கவலைகள்ல ஆக பெரிய கவலைதான், ஆக பெரிய சுன்னத்து தான் சகோதரர்களே. இந்த முழு சமுதாயமும் சொர்க்கவாதியாக மாறும். யாரும் நரகம் போகப்படாது, யாருமே நரகம் போகப்படாது, எல்லாரும் சொர்க்கம் போகணும். தன்னுடைய மனைவியை பார்த்து விபச்சாரி என்று சொன்ன முனாஃபிக் கூட நரகம் போவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பவில்லை. அவன் கபரடியில வந்து தொழுவிக்க தக்பீர் கட்டிட்டான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிடிச்சு இழுத்தார், யா ரசூலல்லாஹ், இந்த பச்சை முனாஃபிக்கு நீங்க தொழுவிக்கிறையா? எவ்வளவு இரக்கம் சகோதரர்களே. அழுதார்கள், சமூகத்தை நினைத்து அழுதார்கள். இங்கேயும் அழுதார்கள், அங்கேயும் அழுவார்கள். உங்களோட மனைவியோ, உங்களோட பிள்ளைகளோ, உங்களோட தாயோ, உங்களோட தகப்பனோ, உங்களோட நண்பர்களோ உங்களுக்கு வேலைக்கு ஆக மாட்டார்கள். فَإِذَا نُفِخَ فِي الصُّورِ فَلَا أَنْصَابَ بَيْنَهُمْ. அல்லாஹ் சொல்றான், சூர் ஊதப்பட்டு விட்டால் குடும்ப உறவெல்லாம் பறந்து வைத்திரும். இங்கதான் எல்லாம். இது நடிப்பு சகோதரர்களே. உலக வாழ்க்கையே நடிப்பு, ஏமாந்திரப்படாது. எல்லாம் ஒரு அளவுக்கு இருக்கும்.
தேவைதான். கடல்ல போறதுக்கு, கப்பல் போறதுக்கு தண்ணீர் தேவைதான், மறுக்கல்ல யாரும். உலகத்துல வாழ்றதுக்கு வீடு தேவைதான், வாசல் தேவைதான், வாகனம் தேவை, பணம் தேவை, தொழில் தேவை. ஆனா அதெல்லாம் தேவை, நோக்கம் அல்ல. நம்முடைய நோக்கம் ஆகிரா. வல் ஆகிரத்து கைரு வஅப்கா. உண்மையானது, நிலையானது ஆகிரா. எந்த பணக்காரனையாவது காட்டுங்க கல்முனையில 5 கடையை கொண்டு போனவர் கபருக்கு. எந்த பணக்காரனையாவது காட்டுங்க 5 கார் கபர்ல போட்டு அடக்கினாங்க. கையில இருக்கிற மோதிரத்தையும் கலட்டுவான், கையில இருக்கிற ஒச்சையும் எடுத்துருவான். வரப்போறது நம்முடைய அமல்கள் மாத்திரம்தான், வேற எதுவும் வராது சகோதரர்களே. கப்பல் போகணும் தண்ணீல தான் தேவை. ஆனா எப்ப கப்பலுக்குள்ள தண்ணீர் என்டர் ஆகுமோ அதுதான் கப்பலுடைய கடைசி நாள். கப்பலுக்கு வெளியில தண்ணி இருக்கும் வரைக்கும் பாதுகாப்பு, கப்பலுக்கு உள்ளுக்கு வந்தா கப்பலே அழிஞ்சு வைத்திரும். அத போல துனியா வெளியில் இருக்கணும், ஆகிரம் கல்புல இருக்கணும். மறுமையுடைய சிந்தனை இருக்கணும், மௌத்துடைய சிந்தனை. சமூகத்தை பத்தி கவலைப்படணும். யார் இவங்களை சொர்க்கம் கொண்டு போறது, யார் இவங்களை சொர்க்கம் கொண்டு போறது, யார் அல்லாஹ் பத்தி பேசுறது? இங்க இருக்கிற வாலிபர்கள் சுப்ஹானல்லாஹ், நம்முடைய கிழக்கு மாகாணங்கள் லேசிப்பட்ட ஊர்களா? முஸ்லிம் கட்டி கட்டியா வெளியூர்ல இருந்து மக்கள் வந்து ஆசைப்படுறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. ஆனா நம்முடைய வாலிபர்களோட தொழுகை வீதத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்க, 0. 4 பேர் 5 பேர். இந்த சபையில் எடுத்து பாருங்கள், எத்தனை பேர் வாலிபர்கள் இருக்காங்க? மூத்தவங்க தான் கூட. எங்க இவங்க எல்லாம்? இந்த மஹல்லாவுடைய வாலிபர்கள் எங்க? வெளியாக்கள் எடுத்து விடுவோமே, மஹல்லாவுடைய வாலிபர்கள் எங்க? யார் இவர்களை பள்ளிக்கு கொண்டு வரது? யார் இவர்களை பத்தி கவலைப்படுறது? நாங்க இங்க கொண்டா சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஆகிரத்திலேயும் சொர்க்கத்திலேயும் சந்தோஷமா இருக்கணுமே. அதுதான் தேவை சகோதரர்களே. அதுக்கான முயற்சி தான் முழு உலகத்திலேயும் நடக்குது. அதுக்கான முயற்சி தான் முழு உலகத்திலேயும் நடக்குது. ஆகையா